அனைவருக்கும் வணக்கம். போதை ஒழிப்பு, அதாவது போதை தொடர்பான விழிப்புணர்வு செயற்பாடுகளை, விழிப்புணர்வு செயலமர்வுகளை, விழிப்புணர்வுக்கான சுற்று நிருபங்களை, அனைத்து செயற்பாடுகளையும் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நாம் செயற்படுத்தி வருகின்றோம். இருப்பினும் போதை தொடர்பாக பல விழிப்புணர்வுகளை செயற்படுத்தி வந்தாலும் கூட இற்றை வரை எமது தமிழ் தேசத்திலுள்ள இளைஞர் யுவதிகளை இந்த போதையிலிருந்து மீட்க முடியாத ஒரு கவலைக்குரிய விடயமாகும். உண்மையிலே வடபகுதியை பொறுத்தளவிலே பல இளைஞர்கள் ஒரு மரண தருவாயிலிருந்து தங்களை காப்பாற்றுமாறு வந்து கேட்ட போதும் அவர்களை காப்பாற்றுவதற்கு, அதாவது ஒரு இடத்தில் வைத்து அவர்களை பராமரித்து அந்த போதையிலிருந்து மீட்டெடுப்பதற்கான ஒரு காப்பகம் எங்கட பிரதேசத்துல இல்லை. உண்மையிலே மரண தருவாயில் அல்லது 8 வருடங்கள் 9 வருடங்களுக்கு மேலாக பாவித்து தம்மை மீட்டு கொள்ள வேண்டும் என்று சிந்திப்பதற்கு, அவரை மீட்பதற்கான ஒரு நிறுவனம் எங்கட சமூகத்திலே இல்லை என்றது ஒரு கவலைக்குரிய விடயம். அவர்கள் தங்களை காப்பாற்ற வேணும், தாங்கள் வாழ வேணும் என்று ஆசைப்பட்டால் கூட மருந்துகளை அவர்கள் உட்கொண்டாலும் அவர்கள் மீண்டும் மீண்டும் தம்மோட சுய நினைவிழந்து அந்த போதை மருந்தை பாவிக்கிறார்கள். அதன் போது அவர்களை எப்படி காப்பாற்றலாம் என்றால், வடபகுதியிலே அதற்கான ஒரு காப்பகத்தை அவசர நடவடிக்கையாக நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். எத்தனையோ செயற்பாடுகளுக்கு, முதியோர்களுக்கான செயற்பாடு, சிறுவர்களுக்கானது, மாற்றுத்திறனாளிகளுக்கானது என்று பல காப்பகங்கள் எமது சமுதாயத்திலே இருந்த போதும் 14 வருடங்களுக்கு மேலாக எமது இளைஞர் யுவதிகளை அழித்து கொண்டிருக்கும் இந்த போதை விழிப்புணர்வுக்கான ஒரு காப்பகம் எம்மிடம் இல்லாது என்பது மிக வேதனைக்குரிய விடயம். அனைத்து விடயங்களிலும் கருத்து கொண்டிருக்கும் எமது சமூகத்தின் ஆர்வலர்கள், சமூக நிறுவனங்கள், அதிகாரிகள் உண்மையில இந்த காப்பகம் ஒன்றை அவசரமாக இங்கே அமைத்து அந்த இளைஞர்கள் மட்டுமல்ல, யுவதிகள் கூட தம்மை அழித்துக் கொள்ளும் நிலையிலே இந்த போதை மாற்றப்பட்டிருக்கிறது எமது சமுதாயத்திலே. அவர்களை கொண்டு வந்து அந்த காப்பகத்திலே இருத்தி அவர்களை அந்த போதையிலிருந்து மாற்றி எமது சமுதாயத்தின் எதிர்கால இளைஞர்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு அவசர நடவடிக்கை எமது சமுதாயத்திலே ஏற்படுத்த வேண்டியிருக்கு. உண்மையிலேயே எத்தனையோ இளைஞர் யுவதிகளை தங்களை பாதுகாக்க வேண்டும் என்று தம் நிலையிலே உணர்ந்து வந்து கேட்டால் கூட எம்மால் அவர்களை காப்பாற்ற முடியாமல் இருக்கிறது. அண்மையில் பல இடங்களுக்கு நான் அந்த இளைஞர்களை காப்பாற்றி அவர்களை ஒரு இடத்திலே தங்க வைத்து காப்பாற்ற வேண்டும் என்று ஓடி சென்றும் ஒரு இடமுமே அவர்களை தங்க வைப்பதற்கான இடம் எமது பிரதேசத்திலே இருக்கவில்லை. அனைவரும் குளிசைகளை தந்து அவர்களை போடும்படி சொல்கிறார்களே ஒழிய எவரும் அவர்களை தங்க வைத்து பாதுகாப்பதற்கு தயாராகவில்லை. ஏனென்று சொன்னால் அதற்கான பொருளாதார வசதியோ ஆள் உதவிகளோ எமது இடத்திலே திட்டமிடப்படவில்லை. எனவே உண்மையிலே இந்த இளைஞர் யுவதிகள் எமது சமுதாயத்திலே ஒரு பேரழிவை சந்திக்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை இருக்கிறது. இந்த போதை தொடர்ச்சியாக எமது பிரதேசத்திலே தவிர்க்கப்படாமல் இருக்குமானால் எதிர்காலத்திலே தமிழ் இளைஞர்கள் யுவதிகளுக்கான ஒரு இருப்பில்லாமல் எமது பரம்பரை தொடர்ச்சியான ஒரு அழிவு பாதைக்கு செல்ல வேண்டும் என்பதை நான் அவசர நடவடிக்கையாக கூறி இந்த இடத்திலே போதையில் இருந்து மக்களை மீட்டெடுப்பதற்கான ஒரு காப்பகத்தை அவசரமாக ஏற்படுத்தி எமது இளைஞர் யுவதிகள் மன்றாடுகிறார்கள் தங்களை காப்பாற்றுமாறு, அவர்களை வைத்து காப்பாற்றி எதிர்கால தமிழ் தேசத்து இளைஞர்களை காப்பாற்றுமாறு உங்களிடம் மன்றாட்டமாக அனைவரிடமும் வேண்டுகோள் விடுக்கிறேன். இதை ஒரு அவசர நடவடிக்கையாக செய்து எமது தமிழ் தேசத்து இளைஞர் யுவதிகளின் எதிர்காலத்தை காப்பாற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.